அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அகத்தியை அகற்றக்கூடிய அகத்தி கீரையில் ஒரு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இதோட நன்மைகளையும் நம்ம பார்க்கலாம். நான் நன்மை தீமைகளை கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதை படித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா வேறு எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய் கிள்ளி போடுறேன், ஏன்னா காரம் கம்மியாக கொடுக்கணும். வாய்ப்புன்னு இருக்கிறவங்களுக்காக தான் முக்கியமாக இந்த கீரை செய்கிறது, அதனால தான். வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு உங்களுக்கு தேவைப்படுறத போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். நீங்கள் 4 பல் போடுங்க போதும். சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. தக்காளி தான் இதோட சூப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1 கப் அளவு கீரைக்கு தான் இந்த அளவுலாம் நான் காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நான் கீரை எடுத்திருக்கேன். நல்லா அலசி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அகத்திக்கீரையோட நன்மைகளை பார்க்கலாம். இதில் புரதச்சத்து, கொழுப்பு சத்து, தாது உப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லை, பித்த சம்பந்தமான நோயையும் இது கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம கீரையை இதில் போட்டு வதக்கி ரொம்ப நேரம் வதக்க வேணாம். அதோட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே கொஞ்சம் வதங்கிடும். அது வரைக்கும் நீங்கள் வதக்குனா போதும். ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க போதும். அதோட நிறம் மாற வரைக்கும் வதக்குனா போதும். இந்த கீரையில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் பல் மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கும் இது ரொம்ப உதவுது. அது மட்டும் இல்லாமல் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் வாரத்தில் ஒரு தடவை இதை எடுத்துக்கலாம். இந்த கீரையை நீங்கள் அரிசி கழுவுனா அந்த கழனி தண்ணியில் தான் வேக வைக்கணும். அரிசியை தடவை கழுவி அது கீழே ஊற்றிடுங்க. 2வது தடவை கழுவிட்டு அந்த கழனியை இதில் ஊற்றி வேக வைங்க. அதுதான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். தொண்டை புண்ணு இருக்கிறவங்க, தொண்டை வலி இருக்கிறவங்க இந்த கீரையை பச்சையாகவே மென்று சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு பச்சையாக மென்று சாப்பிட பிடிக்கலன்னா இந்த மாதிரி சாறு வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இது அவுத்திக்கீரை தண்ணி சாறுன்னு சொல்லுவாங்க, அவுத்திக்கீரை சூப்புன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இதில் நீங்கள் அவுத்திக்கீரையை கூட்டு மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். பருப்பு போட்டு திக்காக வைக்கலாம், இந்த மாதிரி தண்ணியாக இல்லாமல். அதுவும் நல்லாயிருக்கும். இந்த அகத்திக்கீரையில் 63 சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். அகத்திக்கீரையை மதிய வேளையில் உணவோடு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நாளடைவில் அல்சர் கூட குணமாகும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நன்மைகள் இருக்கிற இந்த கீரையை நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுத்துக்கலாம். எல்லோரும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த பூண்டு ஒரு அரை வேக்காடை வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 ஸ்பூன் துருவின தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட இப்போ இதை சேர்த்துக்கலாம். புரதம், கொழுப்பு, தாது உப்புக்கள், அப்புறம் பித்த சம்பந்தமான நோயை தீர்க்குது. சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது. பல் மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுது. ஹை பிளட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுது. பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுது. இவ்வளோ சத்துக்கள் இருக்கிற, அதுவும் முக்கியமாக தொண்டை புண்ணு, வாய் புண்ணு சுத்தமாக சரி பண்ணும். அதனால தான் அந்த கீரையோட பேரே அகத்திக்கீரைன்னு இப்போ பேர்லேயே அதோட நன்மைகளும் சேர்ந்து தான் இருக்குது. ஏன்னா அகம்னா உள்ளே இருக்கிற புண்ணை ஆற்றக்கூடிய கீரை, அதனால தான் அகத்திக்கீரை. இவ்வளோ நன்மைகள் நிறைஞ்ச இந்த அகத்திக்கீரையை நம்ம வாரம் அல்லது 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வாய் புண்ணு கண்டிப்பாக உள்ள வயிற்றுக்குள்ளே எந்த புண்ணு இருந்தாலும் கண்டிப்பாக சரியாயிரும். சூப்பரான சூப் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் சாதத்தோடு தான் சாப்பிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.